அதனால ஊழிய பாதையில நீங்க நீங்க என்ன ஊழியத்தை கருத்தில் கொடுத்தாலும் அதை நீங்க ಸಂತೋಷமாக ಸಮಾಧಾನமாக செய்ய வேண்டும். ಆದುದರಿಂದ ಸೇವೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸೇವೆಯನ್ನು ಕೂಡ ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದರೂ ಅದನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಸಮಾಧಾನದಿಂದ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் இந்த மெசேஜ் எனக்கு சரியாவே புரியல. ஏசாயா 47 புரியவே இல்லை. ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 3 மணிக்கு எழுப்பி விட்டாரு பாருங்களேன். ಇದು ಏಷಾಯ 47ನೇ ಅಧ್ಯಾಯ ನನಗೆ ಅಷ್ಟಾಗಿ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬೆಳಿಗ್ಗೆ 3 ಗಂಟೆಗೆ ಎಬ್ಬಿಸ್ಬಿಟ್ರು. 4:30 மணி வரைக்கும் உண்மையாகவே அந்த அதிகாரத்தை நான் ருசிச்சேன். 4:30 ಗಂಟೆವರೆಗೂ ಕೂಡ ನಾನು ಆ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಿಜವಾಗಲೂ ರುಚಿಸಿದನು. எப்படி அந்த 1.5 மணி நேரம் போச்சுங்கிறத எனக்கே தெரியாது. 1.5 ತಾಸು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಯಿತು ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஏன்னா அந்த அளவுக்கு ஐ டேஸ்டட். ನಾನು ಅಷ್ಟೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ರುಚಿಸಿದೆನು. ಅದ உங்களுக்கு இப்ப பிட்டு கொடுக்க போறேன். ಅದನ್ನು ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. அதற்கு முன்பாக இந்த கால வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசினார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ಒಂದು ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದನು. நமக்கெல்லாம் தெரிந்த ஸ்டோரி தான். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಕಥೆಯೇ. அங்கு ஒரே பர்வதத்திலே மோசே தண்ணிக்காக மக்கள் தண்ணி தாகம் இருக்குது, தண்ணிக்காக ஆண்டோட்டு போறாரு. ஆண்டோட்டு சொல்றாரு, மலையை பார்த்து அடிங்கிறாரு. உடனே அடிக்கிறாரு, தண்ணி வருது, எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. யாத்ராகமத்தில் இதை பார்க்க முடியும். ನಮಗೆ ಈ ಒಂದು ವಿಷಯ ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಅಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಮೋಶೆ ಹೋಗ್ತಾನೆ. ಮೋಶೆ ಹೋಗಿ ಒಂದು ಬೆಟ್ಟ, ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನೀರಿರಲ್ಲ, ಜನ ನೀರಿಗೆಲ್ಲ ಬೇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೊಡಿ ಅಂತ. ಅಲ್ಲಿ ಹೊಡಿತಾರೆ, ನೀರೆಲ್ಲ ಬರ್ತದೆ. ಇದು ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. தாகமுள்ளவருக்கு தேவன் தண்ணி கொடுக்கிறார். மோசே இந்த அற்புதத்தை செய்கிறார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ದಾಹವಾಗಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಮೋಶೆ ಕೊಡ್ತಾರೆ. ಜನರಿಗೆಲ್ಲ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗುವ ಒಂದು ಸಂದರ್ಭ. அதே போல மறுபடி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. என்னாகமம் பகுதியை பார்க்கும்போது அங்கும் மக்களுக்கெல்லாம் தாகம் உடனே முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே மோசே தேவன் அதே போல சொல்றாரு, அடிங்கிறாரு. மக்கள் மேல ரொம்ப கோபப்பட்டுறாரு மோசே. ಮತ್ತೆ ಅಜಯ ಕಾಂಡದ ಒಂದು ಮುಂದೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಹೋಗಿ ಈ ತರ ನೀರಿನ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೊಡಿ ಅಂತಾರೆ. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ஆனா கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் வேற விதமாக இருக்கிறது. என்னாகமத்துல வேற விதமாக போடப்பட்டிருக்கிறது. ಈ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಬೇರೆ ತರ ಇಲ್ಲಿ ಕಾಣುವುದನ್ನು ನಾವು ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. மக்கள் மீது மோசேக்கு ரொம்ப கோபம். ಜನರ ಮೇಲೆ ಮೋಶೆಗೆ ತುಂಬಾ ಕೋಪ. ஏன்னா அவங்க முறுமுறுக்கிற ஒரு ஜனங்கள். ಯಾಕಂದ್ರೆ ಜನರು ಯಾವಾಗಲೂ ಹಿಂದೆಯಿಂದ ಮಾತಾಡುವಂತ ಅಥವಾ ಗುಣಗುಟ್ಟುವ ಸ್ವಭಾವದವರಾಗಿದ್ದರು. நன்றி இல்லாத சுபாவம் உள்ள ஜனங்கள். ಉಪಕಾರ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲದ ಜನರು. இப்படிப்பட்டவங்க மத்தியில அவர் ஊழியம் செய்யறாரு. ಈ ರೀತಿಯಾದಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மக்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்காரு, ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு முடியல. உடனே என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் சொன்னா கூட ஆண்டவர் மேல கோபம், இந்த கோபம் அப்படியே டைரக்ஷன் திரும்பி ஆண்டவர் மேல கோபப்படுறாரு. ತಕ್ಷಣ ಏನಾಗುತ್ತೆ, ಇವರೆಲ್ಲ ಜನರೆಲ್ಲ ಕೋಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದು ದೇವರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. மலையை 2 தடவை அடிச்சிடறாரு. ஒரு தடவை ஆண்டவர் அடிக்க சொன்னா இவர் 2 தடவை மலை, அந்த கோபத்தை மலை மேல காமிச்சு 2 தடவை அடிக்கிறாரு. ಒಂದು ಸಾರಿ ಆ ಒಂದು ಆ ಬೆಟ್ಟವನ್ನ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ, ಆ ಬಂಡೆಯನ್ನ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಇವರು 2 ಸಾರಿ ಕೋಪದಿಂದ ಹೊಡಿತಾರೆ. தண்ணி வந்துச்சா வரலையா? ನೀರು ಬಂತ ಬರ್ಲಿಲ್ವಾ? பதிலே இல்லையே. ಯಾರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇಲ್ವೇ? ನೀರು ಬಂತು ಸರ್. ನೀರು ಬಂತು.
பால்ராஜ் என்ன பால்ராஜ், மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்கலையா எப்படி? ஹலோ சார், நீர் மற்றவங்களுக்கு எல்லாம் ನೀರು கேள்வி கேட்டதுக்கு புரியலையா என்னன்னு தெரியலையா? ಯಾಕೋ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ವಾ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವ್ ಯಾರು ಬೇರೆಯವ್ರು ಕೇಳಿಸ್ಕೊಂತ ಇಲ್ವಾ, ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ವಾ ಅನ್ನುವುದು ಈಗ ಪ್ರಶ್ನೆ. தண்ணி வந்துச்சு, ಎಲ್ಲರಿಗೂನು ನೀರ್ ಬಂತು, தண்ணி வந்துச்சு, ನೀರು ಬಂದಿತ್ತು, எல்லாரும் குடிச்சாங்க, ಎಲ್ಲಾರು ಕುಡಿದ್ರು. ஆனா கடைசியில அதனுடைய எண்டு என்னாச்சு? ಕೊನೆಯದಾಗಿ ಅದರ ಮುಕ್ತಾಯ ಏನಾಯ್ತು? மோசே கோபப்பட்டதுனால அவருக்கு ಮೋಶೆಯು ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡದ್ದರಿಂದ அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. ಅವನಿಗೆ ಮೋಶೆಗೆ ಒಂದು ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಸಿಕ್ಕಿತ್ತು. என்ன பனிஷ்மெண்ட்? ಕಾನಾನ್ ದೇಶ ನೋಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟ್. ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಅದು? ಕಾನಾನ್ ದೇಶ போக முடியல. ಯಾವ ರೀತಿಯ ಶಿಕ್ಷೆ? ಯಾರು சொல்லிட்டாங்க ಕರೆಕ್ಟ್ ದೇಶವನ್ನು ನೋಡಲು ಆಗಲಿಲ್ಲ. ಕಾನಾನ್ ದೇಶ ನೋಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ನೋಡಕ ಆಗುತ್ತದೆ, ಅಂದ್ರೆ ಹೋಗ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ನೋಡಕ್ ಆಗುತ್ತೆ ಆದ್ರೆ ಹೋಗಕ್ ಆಗಲ್ಲ. ಅದೇ ದೂರದಿಂದ ನೋಡ್ದಂಗ, ದೂರದಿಂದನೇ. அது யார் சொன்னது ನೋಡಕ ಆಗುತ್ತದೆ? ನೀ யார் சொன்னதுன்னு கேக்குறேன் நான். ದಯಾನಂದ ನಮ್ ಗುರು ಯಾರು? ಗುರುಟ போய் ಹೇಳ್ಬೇಕು, ನೋಡಿದಾರ ಮೋಸೆ ಹೋಗಿದಾರ ಹೇಳ್ಬೇಕು. சரி பாருங்க, ಮೋಸೆ பெரிய ஊழியக்காரன் பாருங்க. ಮೋಶೆಯು ದೊಡ್ಡ ಒಬ್ಬ ಸೇವಕ ನೋಡಿರಿ. ஆண்டவரால உபயோகப்பட்ட ஒரு மனுஷன், ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ. கடைசியில அவருக்கே பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சது. ಕಡೆದಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಸಿಗುತ್ತೆ. சின்ன காரியத்துல கீழ்ப்படியலன்னா கூட எனக்கு இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கட்டளையிட்டார். ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಲಿಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் தெரியுமா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಜಾಗೃತಿ ಆಗಿರ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? இந்த பைபிளை நீங்க படிக்க 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 புதிய புதிய காரியங்களை தேவன் சொல்வார். ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದುತ್ತಾ 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 ಇರುವಾಗ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾರೆ. அதை கீழ்ப்படிய 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 ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வந்துடும். ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯತೆಯಿಂದ ನಾವು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೈವಿಕವಾದ ಸಮಾಧಾನ ದೊರಕುತ್ತೆ. மற்றவங்களுக்கும் அந்த சமாதானத்தை அள்ளி கொடுப்போம். ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೂಡ ಸಮಾಧಾನವನ್ನ ನಾವು ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம குடும்பத்துல முதல்ல சமாதானம் இருக்கும், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಸಮಾಧಾನ, நம்ம சர்ச்ல சமாதானம் இருக்கும், ನಮ್ಮ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. இந்த அதிகாரத்தை இப்ப என்னோட திருப்பினீங்கன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட், புதுசா படிக்கிறவங்களுக்கு இது வந்து என்னடா இது, எதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன் குறித்து இவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னார்னு ஒரு இது வரும். ಇದನ್ನು ಮೊದಲಾಗಿ ಈಗ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದನ್ನು ಓದ್ತಾ ಇರೋರಿಗೆ ಅನಿಸ್ತದೆ, ಏನಪ್ಪ 47ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಾಬೆಲ್ ಕುರಿತು ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಏನು ಬರೆದಿದಾರಲ್ಲ ಏಷಾಯ ಅಂತ. ஏசாயாவுக்கும் பாபிலோனுக்கு என்ன சம்பந்தம்? ஏஷாயனுக்கும் பாபிலோனுக்கும் ஏன் ಸಂಬಂಧ? பிரியமானவர்களே, நிறைய சம்பந்தம் இருக்குது, அது இன்னைக்கும் சம்பந்தம் இருக்குது. ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ತುಂಬಾ ಸಂಬಂಧ ಇದೆ, ಅದು ಇವತ್ತುವರೆಗೂ ಇದೆ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் அடிமையாக தேவன் அங்க இருக்க அனுமதி. ஐம் சாரி, 400 எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க எகிப்து தேசத்துல? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು? 430 years. வெரி குட் வெரி குட் வெரி குட். அது 400 years சொல்லலாம், 430 years சொல்லலாம். சரி, ரெண்டும் கரெக்ட் ஆன்சர். அந்த 400 ಹೇಳ್ಬೋದು, 400 ಅಂತ ಹೇಳ್ಬೋದು, ಅದು ಸರಿಯಾದ ಉತ್ತರ. அது அந்த அவர் அடிமையாக அவங்க இருக்கும்போது அங்க
தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாரோ என்று ஒரு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೇನೋ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅವರು ಗುಲಾಮರಾಗಿದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು. ஆண்டவர் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு மோசையை எழுப்பி மோசையை இந்த ஊழியத்துக்கு 40 வருஷம் அவர்களை வழி நடத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார். விடுதலை ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು, ದೇವರು ಅವರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಮೋಶೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಅಲ್ಲಿ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ, ಇದ್ದು ಅವ್ರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿಸ್ತಾರೆ. உங்களுக்கு தெரியும், நாமும் பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக பல வருடங்கள் சிக்கியிருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ ಸೈತಾನನಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅನೇಕ ದಿನಗಳ ಕಾಲ ನಾವು ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ರು ಸಹ ಅದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் இந்த எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறாங்க. அது ஒரு பேப்டிசத்துக்கு சமானம். அதாவது இயேசு கிறிஸ்து என்னோடு கூட மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், என்னோடு கூட உயிரிழங்கிறது இந்த செங்கடலுடைய ಅನುಭವ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಅವರು ದಾಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅದೊಂದು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದು ಛಾಯೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೊತೆಗೆ ಆತನು ಸತ್ತನು, ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. அப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்க நடந்தது. தேவன் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறார். ಅವರು 40 ವರ್ಷ ಅವರು ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಡೆದದ್ದು ಅದು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ವಿಷಯವಾಗಿದೆ. அதுல 2 பேர் தான் ஜெயம் கொண்டு மறுபடி கானான் தேசத்துக்குள் நுழைஞ்சாங்க, காலேப், யோசுவா. ಅದರಲ್ಲಿ 2 ಜನ ಮಾತ್ರ ಜಯ ಹೊಂದಿದವರಾಗಿ ಕನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ. ಅವ್ರು ಯಾರಂದ್ರೆ ಯೆಹೋಶುವ ಮತ್ತು ಕಾಲೇಬ್. அதோடு கூட அங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அவங்களுடைய சந்ததியாரும் அங்கு யோர்தானை கடக்கின்றார்கள். ಮತ್ತು ಐಗುಪ್ತ ದೇಶದ ಹೊರಟಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ದಾರಿಯಲ್ಲಿ ಅವರು ಸಾಯುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಅವರ ಸಂತತಿಯು ಮುಂದೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತದೆ. யோர்தானை கடக்கின்றார்கள், யோர்தானನ್ನು ದಾಟುತ್ತಾರೆ. செங்கடலை கடந்த அதே போல அனுபவம். யோர்தான் விலகி நிற்கிறது, நடுவிலே கடந்து செல்கிறார்கள். ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அதாவது அவனுக்கு கிறிஸ்தவன் ஆயிட்டாங்க முதல்லயே, இப்ப ஆண்டவர் அவர்களை ஒரு பிராக்டிக்கல் லைஃப் வாழ்வதற்கு இங்கு அனுமதிக்கிறார். ಇಲ್ಲಿ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ದಾಟುವಂಥದ್ದು, ಇಲ್ಲಿ ದೇವರು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಆತನ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಲೈಫ್, ನಿಜವಾದಂತ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದನ್ನು ನಾವು ನೋಡ್ಬೋದು. கானான் தேசத்திலே அங்கு அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு நிறைய விக்கிரக ஆராதனை, விபச்சாரம் இப்படி போன்ற பாவங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று தேவன் யோசுவா மூலமாக பல கட்டளைகளை கொடுக்கின்றார். ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ವ್ಯಭಿಚಾರ ಈ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವರು ದೂರ ಸರಿಬೇಕು, ದೂರ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಯೆಹೋಶುವ ಮೂಲಕವಾಗಿ ಅಪ್ಪಣೆಯನ್ನ, ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೊಡುತ್ತಾನೆ. பின்பு நம்ம சரித்திரத்தை பார்க்கும் பொழுது யோசுவா போன பின்பு நியாயாதிபதிகள், ராஜாக்கள் வருகின்றார்கள். அவர்கள் காலத்திலும் இவர்கள் அந்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ಅದಾದ ನಂತರ ಕೂಡ ಯೆಹೋಶುವನಾದ ನಂತರ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರುಗಳು ಬರ್ತಾರೆ, ಪ್ರವಾದಿಗಳು ಬರ್ತಾರೆ. ಅವರ ಕಾಲದಲ್ಲಿ ಕೂಡ ಇವರು ಆ ಪಾಪಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனுக்கு கோபம் வருது, ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬರ್ತದೆ. இவருக்கு இன்னும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ಇನ್ನೂ ಇವರಿಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ.
ஆகினால இஸ்ரேல் ஜனங்களை 70 வருஷம் பாபிலோனிலே அடிமையாக அவர்கள் விற்கப்படுகிறார்கள். ಆದ್ರಿಂದ ಅವರು ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ರು 70 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಸೆರೆಯಾಗಿ ಹೋಯ್ತಾರೆ. இந்த பாபிலோன் என்று சொல்லப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில அங்கேயும் அது ஒரு ட்ரைனிங் சென்டர். 70 வருஷம் அவங்க ட்ரைனிங் எடுத்தாங்க. பல ஜாதிகள் மக்களோடு கூட பழகி அவங்க மனம் திரும்புறதுக்கு தேவனுக்கு கிருபை செய்தார். ಅನೇಕ ಜಾತಿ ಜನಾಂಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗಿ ಜೀವಿಸಿ ಅವರು ತಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாபிலோன் அந்த நேரத்திலே உலகத்திலேயே நம்பர் 1 சிட்டியாக இருந்தது. ಬಾಬಿಲೋನ್ ಪಟ್ಟಣವು ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರಪಂಚದಾದ್ಯಂತ ಹೆಸರುವಾಸಿಯಾಗಿ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ಇತ್ತು. அங்கு உள்ள பெரிய தோட்டம் உலகத்திலேயே புகழ்பெற்ற தொங்கு தோட்டம் என்று சொல்வார்கள். 7 அற்புதங்களிலே ஒன்றாக தொங்கு தோட்டத்தை அங்கு உள்ள ராஜா பண்ணி வைத்தார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ 7 ಅದ್ಭುತಕ್ಕೆ ನಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತಹ ದೊಡ್ಡ ಒಂದು ತೂಗು ತೋಟ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. ஆகினாலே அந்த நாட்களிலே ஒரு பட்டணம் என்றால் உடனே பாபிலோன் தான். பாபிலோ அப்படிங்கிற ஊரு, அந்த ஊரை வச்சுதான் அந்த தேசத்துக்கு பேர் வந்தது. ಬಾಬುಲೇನ್ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಊರು. ಆ ಊರಿನ ಹೆಸರೇ ಆ ದೇಶಕ್ಕೆ ಇಡಲಾಯಿತು. ಒಂದು ಹೆಸರನ್ನು ಹೊಂದಿದಂತ ಒಂದು ಊರಾಗಿತ್ತು. அந்த ஊரிலே விபச்சாரம் சாதாரணமாக இருந்தது. ಆ ಊರಿನಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇತ್ತು. இது விக்கிரகாராதனை சாதாரணமாக இருந்தது. ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಕೂಡ ಅದು ಸರ್ವಸಾಧಾರಣವಾಗಿತ್ತು. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களோடு பழகி அவர்கள் வாழ்க்கையே அவர்கள் கெடுத்துக் கொண்டார்கள். ಇಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಆ ಜನರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡರು. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எகிப்தின் அனுபவம்னா என்னன்னா பாவத்துல வாழ்ந்த அனுபவம். பாலைவன அனுபவம்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிற அனுபவம். யோர்தானுக்கு அடுத்தது தேவன் நம்மை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு தலைவர்களை கொடுத்து பரிசுத்தமான திருச்சபைகளே வளருவதற்கு ஒரு அனுபவம். ಇದು ನಾವು ನೋಡುವಾಗ ಕೆಂಪು ಸಮುದ್ರದ ಈ ಅನುಭವ, ಅದು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡ್ಕೊಂಡಂತ ಅನುಭವ, ಮತ್ತು ಮುಂದೆ ಆ ಮರುಭೂಮಿಯ ಪ್ರಯಾಣ ಅದು ಬಂದು ನಮಗೆ ಒಂದು ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಟ್ಟುವಂಥದ್ದು. ಯೋರ್ದಾನಿನ ಒಂದು ಅನುಭವ ಬಂದು ವಾಟ್ ಸರ್, ஒரு தலைவர் நமக்கு ஆர்டர் கொடுத்தவர், தலைவர் சொல்படி கிறிஸ்தவனாக வாழ்வது அனுபவம். ಅಂತಂದ್ರೆ ಅದು ಒಬ್ಬ ಮುಖ್ಯಸ್ಥರನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು, ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವಂಥದ್ದು. அதாவது நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதுதான் நம்முடைய கானான் தேசத்து அனுபவம். ಬೈಬಲ್ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಬೈಬಲ್ ಪ್ರಕಾರ ನಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಕಾನಾನ್ ಒಂದು ಅನುಭವವಾಗಿದೆ. ஆனா பாபிலோனுக்கு நம்ம சிறைப்பட்டு போன பிறகு பாபிலோன்ல 70 வருஷம் அவங்க இருந்ததுடைய அனுபவம் என்னன்னா, பலவிதமான ரிலிஜியன் நம்முடைய வாழ்க்கையில, ஏன் சர்ச்சஸ்ல கூட வேற வேற ரிலிஜன்லாம் வருவாங்க, அவர்களோடு கூட சேர்ந்து வாழும் ஒரு அனுபவம். ಈ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದೊಳಗೆ ಅವ್ರು ಇದ್ದಂಥದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ಒಂದು ಅನುಭವ ಏನಂದ್ರೆ, ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಜಾತಿ ಜನಾಂಗದೊಟ್ಟಿಗೆ, ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಧರ್ಮಗಳೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸುವ ಒಂದು ಅನುಭವ. ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಬೇರೆ ಬೇರೆ ಜನಗಳಿರ್ತಾರೆ, ಅವರ ಜೊತೆಗೆ ನಾವು ಸೇರಿ ಬಾಳುವಂತ ಒಂದು ಅನುಭವ. பிரியமானவர்களே, பாபிலோனை குறித்து வேதத்திலே நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா, அது 17ஆம் அதிகாரம். அதை வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. ஒரு விபச்சாரத்திற்கும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதை குறித்தும் அங்கு போடப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಏನಂತಂದ್ರೆ, ಅಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಬಾಬಿಲೋನ್ ನಲ್ಲಿ ದೇಶ ಒಂದು ಕೆಟ್ಟ ಜೀವಿತವನ್ನ ನಡೆಸುವಂತ
ரெண்டு காரியம், ஒன்னு விக்கிரக ஆராதனை, ಒಂದು ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ಇನ್ನೊಂದು ವೇಶ್ಯ ವ್ಯಭಿಚಾರ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಅದು ಒಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை நரகத்திற்கு ஒப்பிடப்படுகிறது ಮತ್ತು ಅದು ನರಕಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படிப்பட்டவங்க நரகத்துக்கு போவாங்க. ಆ ರೀತಿ ಇರೋರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ. இப்போ நீங்க 47 அதிகாரம் படிங்க. ಈಗ 47ನೇ ಅಧ್ಯಾಯ ನೀವು ಓದ್ರಿ. முதல் வசனம் பாருங்க. பாபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಯುವತಿಯೇ, ಬಾಬಿಲೋನ್ ಪುರಿಯೇ, ಕೆಳಗಿಳಿದು ಧೂಳಿನಲ್ಲಿ ಕೂತುಕೋ. அப்புறம் கல்தேரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை, உன் செருக்காரியும் சுகசெலியுமாக என்று இனி அழைக்கப்படுவதில்லை. ಕಸ್ತಿಯರ ನಗರಿಯೇ, ಸಿಂಹಾಸನ ರಹಿತಳಾಗಿ ನೆಲದ ಮೇಲೆ ಕುಕ್ಕರಿಸು, ನೀನು ಇನ್ನೂ ಕೋಮಲೆ ಸುಕುಮಾರಿ ಎಂದು ಎನಿಸಿಕೊಳ್ಳೆ. பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பு நாட்களிலே அங்க அந்த சுகமாக வாழ்ந்தவர்கள், அதாவது ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்தவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அதிகாரம் ஒரு எச்சரிப்பின் அதிகாரமாக இருக்கிறது. ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನದಲ್ಲಿ ಸುಖವಾಗಿ ಲಕ್ಸುರಿ ಆಗಿ ಜೀವನ ಮಾಡಿದಂತವರಿಗೆ ಇದೊಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಒಂದು ವಿಷಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. அதுதான் பாபிலோன் பற்றி போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲೇ ಬಾಬಿಲೋನ್ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಸಂಗತಿ. இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா இப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ಈ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀವು ಓದುವಾಗ ನಿಮ್ಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಚಲೋ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஆகையினால நீங்க இப்ப 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின 18:2. ಪ್ರಕಟಣೆ 18:2 ಓದ್ರಿ. 18:2. 18:2ನೇ ವಚನ ಓದೋಣ ಯಾರಾದ್ರೂ. ಅವನು ಗಟ್ಟಿಯಾದ ಶಬ್ದದಿಂದ ಕೂಗುತ್ತಾ ಬಿದ್ದಳು, ಬಾಬೇಲ್ ಎಂಬ ಮಹಾನಗರಿಯು ಬಿದ್ದಳು. ದೆವ್ವಗಳ ವಾಸಸ್ಥಾನವು, ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳ ಆಶ್ರಯವು, ಅಪವಿತ್ರವಾಗಿಯೂ ಅಸಹ್ಯವಾಗಿಯೂ ಇರುವ ಸಕಲ ವಿಧವಾದ ಪಕ್ಷಿಗಳ ಆಶ್ರಯವು ಆದಳು. 3ನೇ ವಚನ 3 ಆಲ್ಸೋ. ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳು ಅವಳ ಅತಿ ಜಾರತ್ವವೆಂಬ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿದರು, ಅವಳೊಂದಿಗೆ ಪುರಾಜರು ಜಾರತ್ವ ಮಾಡಿದರು. ಅವಳು ಸುಭೋಗಿನಿಯಾಗಿದ್ದರಿಂದ ಭೂಲೋಕದ ವರ್ತಕರು ಐಶ್ವರ್ಯವಂತರಾದರು ಎಂದು ಹೇಳಿದರು. இந்த வசனத்தை பார்க்கும்போது பாபிலோன் ஒரு பெரிய விபச்சாரம், ஐஸ்வர்யம் ரெண்டும் அவங்களை கெடுத்து நரகத்தை தள்ளிச்சுன்னு போடப்பட்டிருக்கும். நரகம் ಇಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ, ಅವರಿಗೆ ಐಶ್ವರ್ಯ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿ, ಐಶ್ವರ್ಯ ಮತ್ತು ಅವರ ಒಂದು ಲಕ್ಸುರಿ, ಅಸಹ್ಯವಾದಂತ ಜೀವನ, ಅಪವಿತ್ರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು, ಇವೆಲ್ಲ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದದ್ರಿಂದ ಸುಖ ಭೋಗಗಳು ಅವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ ಆಯ್ತು ಅಂತ ನಾವು ಈ 2 ವಚನಗಳಲ್ಲಿ ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಕಾಲವೇಳೆಯಲ್ಲಿ ಆನೂರು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ದೇವರು ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಎಚ್ಚರಿಕೆಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நம்ம போற திருச்சபையில நம்ம இவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கணும்னா புதிய எருசலேமாக மாற வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆ ಯಾವ ರೀತಿ ಇರ್ಬೇಕಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ, ಒಂದ್ ರೀತಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಬಾಬಿಲೋನ್ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರಬಾರ್ದು. ಅದು ಒಂದು ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಕಾರ್ಯದ ಅಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣುವಂತದಾಗಿರಬೇಕು. வெளிப்படுத்தின 3:12 படிங்க. ಪ್ರಕಟಣೆ 3:12 ಓದೋಣ. ಯಾವನು ಜಯ ಹೊಂದುತ್ತಾನೋ ಅವನನ್ನು ನನ್ನ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸ್ತಂಭವಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವೆನು. ಅವನು ಇನ್ನು ಮುಂದೆ ಅದರೊಳಗಿಂದ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಇದಲ್ಲದೆ ನನ್ನ ದೇವರ ಹೆಸರನ್ನು, ನನ್ನ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಪರಲೋಕದೊಳಗಿಂದ ಇಳಿದು ಬರುವ ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವೆಂಬ ನನ್ನ ದೇವರ ಪಟ್ಟಣದ ಹೆಸರನ್ನು, ನನ್ನ ಹೊಸ ಹೆಸರನ್ನು ಅವನ ಮೇಲೆ ಬರೆಯುವೆನು. ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. பெரியமானவர்களே, இந்த கால வேளையிலே தேவன் நம்முடைய வீடு, நம்முடைய திருச்சபை புதிய எருசலேமாக மாற வேண்டும். ಈ ದಿವಸ ದೇವರು ಹೇಳುವಂತದ್ದು, ನಮ್ಮ ಮನೆ, ನಮ್ಮ ಸಭೆ ಒಂದು ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂತೆ ಆಗಬೇಕು. அதாவது பரலோக ராஜ்யமாக மாற வேண்டும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನೆ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. பாடுகள் மத்தியிலும் நமக்கு தெய்வீக சமாதானம் வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட உள்ள உறவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும்.
ಕಷ್ಟಗಳು, ಸಂಕಟಗಳು, ಇಕ್ಕಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ದೇವರ ಜೊತೆಗಿರುವ ನಮ್ಮ ಐಕ್ಯತೆಯು ದಿನದಿಂದ ದಿನಕ್ಕೆ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬರಬೇಕು. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தை இன்னும் படிங்க. அது புதிய எருசலேம் பற்றி அதிகமாக போடப்பட்டிருக்கும். 21ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ, ಅದು ಹೊಸ ಯೆರೂಸಲೇಮಿನ ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நமக்கு பாபிலோன் வேண்டவே வேண்டாம். ನಮಗೆ ಬಬಿಲೋನ್ ಬೇಡವೇ ಬೇಡ. அது விபச்சாரம் நிறைந்த நாடு. ಅದು ವ್ಯಭಿಚಾರ ತುಂಬಿರುವಂತ ದೇಶ. நமக்கு கண்டிப்பாக எருசலேம் வேண்டும், தேவனுடைய ராஜ்யம். ಖಂಡಿತ ಯೆರೂಸಲೇಮ್ ಬೇಕು. என்னோட கூட ஏறக்குறைய 40 பேர் பாக்குறீங்க. உங்க 40 பேரையும் இந்த மாதத்திலே தேவன் உங்க வீடு ஒரு பரலோராஜ்யமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிப்பாராக. ನನ್ನ ಜೊತೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 40 ಜನರು ಈಗ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅವರನ್ನು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅವರ ಮನೆಗಳನ್ನು, ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಂತೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாம் குடும்பமாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, புதிய எருசலேமினுடைய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். உண்மையிலே வளர்கிற கனி கொடுக்கிற மக்களாக மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.